வெல்கம் டு சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மனிதர்களை பற்றிய 50 உளவியல் உண்மைகள், அதாவது 50 இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஹியூமன் பிஹேவியர், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், முதல் உண்மை என்னென்னா, நீங்கள் உங்களை பார்ப்பதை விட 20% அதிக கவர்ச்சியாக, அதாவது 20% அதிக அட்ராக்டிவாக பிறர் உங்களை உணர்கிறார்கள் அப்படின்றது தான். அடுத்தது, உங்களிடம் மற்றவர்களை பற்றி ஒரு நபர் எவ்வாறு பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். அப்படித்தான் உங்களை பற்றியும் அவர் பிறரிடம் பேசுவார். அதிகாலை 2 மணியிலிருந்து எந்த காரணமே இல்லாமல் நீங்கள் விழிச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களை பற்றி யாரோ அப்போது நினைச்சிட்ருக்காங்க அப்படின்றதுக்கு 80% சான்ஸ் இருக்கான். சராசரி பெண் ஒரு நாளில் 60 முறை புன்னகைக்கிறார். சராசரி ஆண் ஒரு நாளில் 10 முறை மட்டும்தான் புன்னகைக்கிறான். சில பேர் செல்ஃப் டாக் நிறைய பண்ணிக்குவாங்கல்ல, தனக்கு தானே நிறைய பேசிக்கொள்ளும் நபர்களுக்கு அதிக அளவு அறிவுத்திறன் இருக்காம், அதாவது அதிகமான ஐக்யூ இருக்குமா. ஒருவரை நீங்கள் உண்மையிலேயே காதலிக்கிறீர்கள் என்றால் என்ன பண்ண முடியாது தெரியுமா? அவங்கக்கிட்ட உங்களால் கண்டிப்பாக பொய் சொல்ல முடியாது. உங்கள் மூளையால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பொய் சொல்ல முடியாதான். ஒரு பெண் உண்மையிலேயே யாராவது காயப்பட்டிருந்தால் அவர்களை அவள் முற்றிலும் தவிர்த்து விடுவார். ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான ஒரு பெண் அவங்கள கண்டிப்பாக கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான உணர்வுகளை தான் அனுபவிக்கிறார்கள். ஆனால் பெண்கள் அந்த உணர்வுகளில் ஆண்களை விட அதிக நேர்மையுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவருடன் நீங்கள் 48 மணி நேரம் பேசாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நோய்வாய்ப்பட்டதை போல உணர்வீர்களா? நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஒரு நபரை பற்றி பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர் மீது நீங்கள் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு உளவியல் சொல்லுது. அவ்வளவு எளிதாக நண்பர்களை உருவாக்கி கொள்ளாத பெண்களுக்கும் அறிவுத்திறன் ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குமா. நீங்கள் யாரையாவது உங்களுடைய வார்த்தைகளால் கவர்ந்திருக்க விரும்பினீர்கள் அப்படின்னா எனக்கு உங்கள்கிட்ட இதை சொல்ல இஷ்டம் இல்லை தான், ஆனாலும் அப்படின்னு சொல்லி உங்களோட பேச்சை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமா. எதிர்பாராத தொலைபேசி அழைப்புகளோ அல்லது செய்திகளோ ஒருத்தருடைய மனநிலையை உடனே டக்குன்னு மாற்றிவிடுமா. நமது மூளை ஹியூமன் பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறது இரவு நேரத்தில் தான். ரொம்ப அதிகமாக க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதனால தான் இரவு நேரத்தில் வேலை செய்வாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறவங்க லேட்டாக எந்திரிக்கிறவங்கள காட்டிலும் அதிக பரவசத்துடன் இருப்பாங்க, அதாவது ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்களாம். மனிதர்களுடைய மூளை அவர்களுக்கு நேர்ந்த நேர்மறையான அனுபவங்களை விட எதிர்மறையான அனுபவங்களை தான் அதிகம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறது. பெண்களுடைய மார்பக வடிவம்தான் அவர்களுடைய அழகை தீர்மானிக்கிறதுல முக்கியமான இடம் வகிக்குது அப்படின்னு நிறைய உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஒருத்தருடைய முதுகை நீங்கள் மெதுவாக தட்டுறதும் அவங்களுடைய கைகளை குலுக்கிறதும் உங்களோடு அவங்களுக்கு இணக்கமாக இருப்பதற்கு வழிவகுக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக தூங்காமல் இருந்தால் கூட உங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். ஒருத்தர் யாரோ ஒரு நபரை திட்டி ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அந்த நபர் தான் இவங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. பெரும்பான்மையான மக்கள் தங்களை யார் அதிகமாக ஒதுக்கி வைக்கிறார்களோ அவர்களை நோக்கித்தான் மிக அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். தாங்கள் காதலிக்கும் பெண்களிடம் உன் பழைய காதல் கதைகளை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு ஆண்கள் சொன்னாலும் கூட உண்மையிலேயே அந்த கதைகளை கேட்கறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்களாங்க. நாம் எந்த வகையான ஆடைகளை அணிய விரும்புகிறோம் என்பது அப்போதைய நமது மனநிலையோட ரொம்ப தொடர்புடையது அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. சுய நினைவற்று மயங்கி இருக்கிறப்ப கூட தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மனிதர்களுடைய மூளைக்கு ரொம்ப நல்லாவே புரியுமா. யாராவது உங்களுக்கு அட்வைஸ் சொன்னால், அறிவுரை சொன்னால் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் உங்களை பண்புடையவர்களாக காட்டும். அனைத்து விஷயங்களிலும் மிகவும் சரியாக நடந்து கொள்பவர்கள்தான் அதிக மனச்சோர்விற்கு உள்ளாகிறார்கள். ஏனெனில் அவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு மிகவும் மெனக்கிடுகிறார்கள். நீங்கள் சிரிக்கும்போது யாராவது உங்களுடைய கண்களை உற்று பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். யாருக்காவது உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட நட்புறவை தொடர விரும்பினாங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கால்களை நிலையாக வைத்திருந்தா கூட
அவங்களுடைய உடலை உங்களை நோக்கி முன்னோக்கி கொண்டு வருவார்கள். உங்களுடைய உடல் உங்களை கவர்ச்சியாக காட்டலாம், உங்கள் புன்னகை உங்களை வசீகரமாக காட்டலாம். ஆனால் உங்களது ஆளுமை தான், அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டி தான் உங்களை ரொம்ப அழகாக காட்டுமா. நீங்கள் யாருடனாவது பேசி கொண்டிருக்கும்போது அந்த நபர் தனது கால்களை சற்று தள்ளி நகர்த்தினாலோ அல்லது உங்களை விட்டு விலகி செல்வதைப் போல தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தாலோ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் அவருக்கு பிடிக்கல, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல அவர் விரும்புகிறார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். முகமூடிகள் அணிந்து உங்களை ஏமாற்றிக் கொண்டே இருப்பவர்கள் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த உலகில் நீங்கள் எல்லோருக்கும் இனிமையானவராகவும் நல்லவராகவும் மட்டுமே நடந்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். யாராவது உங்கள் மீது காதல் வயப்படுகிறார்கள் என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, நீங்கள் இருக்கும்போது அவர்களது வாழ்க்கை அர்த்தம் மிகுந்ததாக இருக்கும். 2, நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல உணர்வார்கள். மிக அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பது, அதாவது ஓவர் திங்கிங் செஞ்சுட்டே இருக்கிறது, அளவிற்கு அதிகமாக குடித்ததைப் போல ஒரு விதமான உணர்ச்சி மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். உங்களை மிகவும் அதிகமாக காதலிக்கும் ஒருவர் தான் உங்களை பற்றிய அதிகமான உண்மைகளை உங்களிடம் சொல்பவராகவும் இருப்பார். அளவிற்கு அதிகமான நேரம் தனியாகவே இருப்பதென்பது, ஒரு நாளில் 15 சிகரெட்டுகளை பிடிப்பது உங்கள் உடல் நலத்திற்கு எத்தகைய கேடுகளை விளைவிக்குமோ அவ்வளவு கெடுதல்களை ஏற்படுத்தும் என்று உளவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேடிக்கையான மனிதர்கள் அனைவராலுமே விரும்பப்படுவார்கள். அதாவது நீங்கள் ஃபன் லவ்விங் பர்சனாக இருந்தால் உங்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. யாருடைய கண்களையாவது பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவும் வெக்கமாக ஃபீல் பண்ணுறீங்க, ப்ளஷ் ஆகிறீங்க அப்படின்னா அவங்களோட கண்களை பார்க்குறதுக்கு பதிலாக அவங்களோட மூக்கை ஒத்து பாருங்க. அவருக்கும் மற்றவங்களுக்கும் அது வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் வெக்கப்படுறீங்க அப்படிங்கிறதும் தெரியவே தெரியாது அப்படின்னு நிறைய சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தகவல் பரிமாற்றங்களின்றி எந்த உறவும் தொடங்காது. பரஸ்பர மரியாதை இல்லாத நபரிடம் காதல் தோன்றாது. பரஸ்பர நம்பிக்கை இல்லாமல் போகும்போது அங்கு காதல் தொடராது. பெண்களை விட ஆண்கள்தான் காதலில் உணர்வு ரீதியான துணை, அதாவது ஒரு இமோஷனல் சப்போர்ட் வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்களாம். காதல் முறிவிற்கு பிறகான மனவலி என்பது உடல் வலிகளை விட ஆண்களுக்கு அதிகம் வலிக்கக்கூடியதாக இருக்கும். உரையாடல்கள் குறுஞ்செய்திகளாகவும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் அலைபேசி அழைப்புகளாகவும் உணர்வுகளின் வெளிப்பாடுகள் ஸ்டேட்டஸாகவும் மாறிவிட்டதால் உண்மையான உறவுகள் கிடைப்பதென்பது இனி அனைவருக்கும் மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். கவர்ச்சிகரமான உடலை விட கவர்ச்சியான முகத்தை அடிப்படையாக வைத்துதான் பெரும்பான்மையான மக்கள் தங்களுக்கான நீண்டகால உறவு அல்லது நிரந்தரமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்கள் யாரையாவது உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக உணர்ந்தீர்கள் என்றால் அவர்களது குறுஞ்செய்திகளை படிக்கும்போது அவர்களது குரலும் சேர்ந்து உங்கள் மனதிற்குள் ஒலிக்கும். ஒருவரின் தோற்றம் உங்கள் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் ஒருவரின் பண்புகள் தான் உங்கள் இதயத்திற்குள் நுழையும். நீங்கள் உங்கள் நடத்தையை சிறப்பானதாகவும் உங்கள் ஆளுமையை பலமானதாகவும் எந்த துறையிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவராகவும் உங்களை மேம்படுத்தி கொண்டால் உங்களை சுற்றி இருக்க அனைவருமே விரும்புவார்கள். ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான உணர்வுகளை தான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆண்களை விட பெண்கள் அவற்றை அதிகமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு ஆண் உண்மையிலேயே ஒரு பெண்ணை காதலித்தால் எப்படியாவது அவளுக்கு அதை புரிய வைத்து கொண்டே இருப்பான். தங்களுக்கு மிகவும் பிடித்த பெண்களை பற்றிய காதல் மற்றும் காமம் சார்ந்த எண்ணங்கள் ஆண்களின் உழைக்கும் திறன், கற்பனை சக்தி, குறிக்கோள் மற்றும் சுய நம்பிக்கையை அதிகரிக்கிறதாம். தங்களுக்குள்ளே இருந்த காதலை அதிகம் வெளிப்படுத்த வைத்த பெண்களைத்தான் ஆண்கள் அதிகம் விரும்புவார்கள். ஒருவரை சந்தித்த ஒரு நிமிடத்திலேயே அவர் எப்படி தோற்றமளிக்கிறார், அவரது குரல் எப்படி இருக்கிறது, அவர் என்ன பேசுகிறார் என்பதை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்ற முடிவிற்கு நீங்கள் வந்துவிடலாம். நீங்கள் உண்மையிலேயே காதலிக்கும் நபர் யார் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த கேள்வியை படிக்கும்போது உங்களுக்கு யார் நினைவிற்கு வருகிறாரோ அவரைத்தான் நீங்கள் காதலிக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் எங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.